அந்த வேறு இடத்திற்கு வரும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், பேசுகிற வார்த்தை எல்லாம் சட்டு 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 நடக்கும். அதுதான் தேவன் தருகிற வெளிப்பாட்டின் மேல் நின்று ஜெபிப்பது. ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க எத்தனை 1000 பேர் இருந்தாலும் இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக, அவர்கள் சரீரங்களிலே ஆரோக்கியம் உண்டாவதாக, அவர்கள் வாழ்க்கையிலே திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படுவதாக, பிசினஸில் விழுந்த தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக. 5 வார்த்தை சொல்லி ஜெபிச்சேன். உடனே மனசுல ஒரு சவுண்டு, நீ இப்போ சொன்ன உடனே அங்கே நடந்துருதாக்கும். ஏதோ இவர் சொன்ன ஒன்று அங்கே நடக்கிற மாதிரி இவர் இங்கேருந்து சொல்கிறீங்க. அதுவும் 1000 பேருக்கும் ஒரே நேரத்தில் நடக்குதா? இந்த வார்த்தை எனக்குள்ள வந்து லைட்டாக ஒரு சோர்வு வந்துச்சு. உடனே கர்த்தர் சொன்னார், ஜஸ்டின், நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு மனுஷன் உனக்கு ஒரு காணிக்க போடுறான்னா எப்படி உனக்கு வந்து சேரும் அப்படின்னு கேட்டார். கூகுள்லேருந்து ஒருத்தவங்க 1000 ரூபா போட்டால் உனக்கு எப்படி சேரும்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் வந்து அங்கேருந்து 1000 ரூபாய்ன்னு சொல்லி அடித்து கூகுளில் கிளிக் பண்ணி முடித்த உடனே சட்டுனி அக்கௌண்ட்டில் 1000 ஏறிடுது. இப்படி தானே நீ ஜெபிச்ச உடனே அங்கே ஏறுதுன்னாரு. ஆமென், கையெழுத்து. நீங்கள் ஜெபிச்ச உடனே அங்கே விழுகுது. அவர் அனுப்புற 1000 ரூபாய் அங்கே அடித்தவொடனே இங்கே விழுகுதுன்னா, நீ பண்ணுற ஜெபம் இங்கே அடித்தவொடனே அங்கே விழுகுதே. சொல்லலாம், கையெழுத்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த விசிபிள் வேர்ல்டுக்குள்ள இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு பிளெஸிங் டிராவல் பண்ண முடியும்னா, இன்விசிபிள் வேர்ல்டுலையும் அதே மாதிரி நான் இங்க அடிக்கும் போது அவனுக்கு அங்க அற்புதம் நடக்குது. ஆமென். On the spot they are receiving miracle. இங்க 1000 டங்னு வந்து விழுகுது, அங்க வந்து ஆரோக்கியம் டங்னு வந்து விழுகுது. கையை தட்டி வருது அவருக்கு. ஆமென். உங்களுக்கு அவிசுவாசம் வந்துச்சுன்னா டக்குன்னு கூகுளில் பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினார்ல, இட்ஸ் ரெவலேஷன். ஒரு மணி எவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணிட்டு பாடுறா. அந்த மனுஷன் அங்கே அடித்தவொடனே இங்கே உனக்கு விழுந்து உனக்கு ஆசீர்வாதம் அவன் மாற முடியும் என்றால், நீ என்னுடைய ஊழியக்காரன், என்னால் அபிஷேகம் பண்ணி அழைக்கப்பட்ட மனுஷன், நீ ஒருவனுக்கு இங்கே ஜெபிக்கிற இதே நேரத்தில் அங்கே அவனுக்கு அற்புதங்கள் அவன் சரீரத்தை தட்டும், அவன் வியாதிகள் மறையும், அவன் குடும்ப பிரச்சனைகள் மறையும், அவனுடைய கதவுகள் திறக்க வேண்டிய கதவுகள் திறக்கும். Not tomorrow, not the next hour, the next hour, right now. நீ சொன்ன அதே நிமிஷம், நீ ஜெபித்த அதே நிமிஷம் அங்கே அது விழுகிறது. கை தட்டுங்க ராமே. This is what revelation. இப்படி ஒரு லைட் கிடைச்ச உடனே இப்போ என் ஜெபம் என்ன ஆகுது, அப்படியே வேற டைமென்ஷன்ல வருது. இப்போ எனக்கு வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருக்கணும் ஜெபிச்சாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபெய்த்தை விட இப்போ ஃபெய்த் லெவல் கூடி இருக்கு. ஃபெய்த் எப்படி வந்துச்சு? ரெவலேஷனில் வருது. ஸோ ஃபெய்த்துக்கும் ரெவலேஷனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதான் பைபிள் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அப்போ ஆவியின் சிந்தைனா என்ன? ஆவியானவரால் நடத்தப்படுகிற சிந்தை. அப்போ ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இந்த சிந்தனையில் வந்து எனக்கு இது விழுந்துருச்சு. எது? 1000 ரூபா போட்டோன்னா கூகுளில் இங்கே வருதுன்னா, இங்கே நான் ஜெபிச்சோன்னா அங்கே விழுகுதுடா. இது ஆவியின் சிந்தை வந்தோடனே எனக்குள்ள என்ன வந்துருச்சான்? ஜீவன் வந்துருதான். அது வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணியிருந்தேன், எனக்குள்ள ஒரு ஜீவன் வருது, சமாதானம் நடக்குது. என் அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தை, ஆவியின் சிந்தை என்பது த மைண்ட் full of revelations, the mind connected with revelation. ரெவலேஷனோடு இணைக்கப்பட்ட அந்த சிந்தனை ஆவியின் சிந்தனை. அவன் மாம்சத்தில் இருக்கிற காரியங்களை மைண்டில் நினைக்க மாட்டான். அவன் வெளிப்பாடுகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறனால அவனுடைய சிந்தனைக்கு பேர் என்ன சிந்தனை? ஆவியின் சிந்தனை. நீங்கள் உங்கள் சிந்தனை வெளிப்பாடோடு இணைக்கப்பட்டிருந்தா உங்கள் சிந்தனை ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தனைனா வந்துருச்சுனாலே உங்கள் விசுவாசம் எப்படி மாறுமா? மலைகளை பெயர்க்கத்தக்கதாக. இப்போ எதனால்? ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சுல. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ தீர்க்க தரிசன வரம் என்பது உங்களுக்கு ரகசியங்களை சொல்லித்தருது. இப்போ கர்த்தர் எனக்கு ஒன்று சொன்னார், அது ஒரு ரகசியம். அங்கே தட்டணும் நீங்கள் விழுகுதுலடா, இங்கே தட்டணும் அங்கே விழுகுதுன்றார். உன் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அதான் நடக்குதுன்னார். இந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே என் விசுவாசம் மலை அளவு உயருது. 1000 பேர் வீட்டு வாசலுக்குள்ளேயும், 1000 பேர் வீட்டு சரீரத்துக்குள்ளேயும், 1000 பேர் வீட்டு குடும்பத்துக்குள்ளேயும் இப்போ நான் தட்டின உடனே அங்கே அற்புதம் விழுந்துருக்கு. தட்டு ரபலபதி ரம ரமது ரம ரமா சந்திரி பெரி பெரி. நல்லா 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 நல்லா. நீ தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து, சகல ரகசியத்தை அறிந்து, சகல அறிவை உடையவனாக இருந்து, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாக இருந்தாலும் கமா 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 ஃபுல் ஸ்டாப். அப்படின்னா இந்த மூணுமே ஒரே வாக்கியம்.
இது மூணுக்கு தொடர்பு இருக்கு. ஆண்டவரே, கடைசி நாட்களில் தீர்க்கதரிசிகள் தேவை. தீர்க்கதரிசிகள் யார்? வெளிப்பாடுகளை பேசுகிறவர்கள், தேவன் செய்கிற காரியங்களை பேசுகிறவர்கள். நியாயப்பிரமாண போதகர்கள் யார்? நீங்க என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும் பேசுனா அவன் மோசையோட ஊழியக்காரன். இயேசு என்ன செஞ்சார், இயேசு என்ன செஞ்சான்னு பேசுனா அவன் பிதாவின் ஊழியக்காரர், இயேசுவின் ஊழியக்காரர். அதை இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். நான் சொன்னேன், எத்தனையோ ஊழியர்கள் உமக்கு தான் ஆண்டவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏன் கனம் பண்ணப்படலை? கனம் பண்ணுவது என்பது பொருளாதாரத்தில் அவனை செழிப்பாக்குவது ஒரு அர்த்தம். ஏன்னா எல்லா விளைவின் உணவு அவனை கனம் பண்ணு, அப்பொழுது கர்த்தர் பைபிள் சொல்லுது. அப்போ பொருளாதாரத்தில் கொடுக்கறது வந்து ஒரு கர்த்தர் அவனை கனம் பண்ணுறான்னு அர்த்தம். ஏன் ஆண்டவரை நிறைய பேர் உங்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் கனம் பண்ண பலன்? கர்த்தர் சொன்னார், எனக்கு ஊழியம் பண்ண தானே நான் கனம் பண்ண முடியும். அவங்க அவர் வேற யாருக்கு ஊழியம் பண்ணுறாங்க, உங்களுக்கு தானே ஊழியம் பண்ணுறாங்க. இல்லை, அவர்கள் மோசையின் பிரமாணங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேலில் 2 மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தார்கள், ஒன்று மோசே, இன்னொன்று இயேசு. பிரச்சனை அங்கே என்னன்னா, மோசே எங்களுக்கு இப்படி சொன்னார், நீ என்ன சொல்லுகிறீர்? எல்லாமே அவங்களுக்கு 2 பார்ட் இருப்பாங்க, ஒன்று மோசஸ், இன்னொன்று ஜீசஸ். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தால் சொல்லுவாங்க, கல்லறின்னு மோசே சொன்ன, நீ என்ன சொல்கிற? அப்படின்னா எங்கள் தலைவர் வேற, உன் தலைவர் நீ வேற, எங்களுடைய டாக்டரின் வேற, உன் டாக்டரின் வேற. இப்போ யாரெல்லாம் இதை செய் அதை செய்யாத, இதை செய் அதை செய்யாதன்னு பேசுகிறானோ அவனெல்லாம் மோசேயின் ஊழியக்காரர். அந்த சீசர் அவன் சொன்னா, என் பரிசேயர்கள் அந்த அந்த கண்ணு குருடு சுகமானவனை பார்த்து அவன் கேட்டான், திரும்ப திரும்ப ஏன் கேட்குற, நீ அவருக்கு சீசர் நான் விருப்பமானு கேட்டப்ப, நாங்கள் மோசையின் சீசர், நீ அவனுடைய சீசர். இப்போ என்னுடைய கேள்வி, கிறிஸ்தவ போதகர்களே 2 சீசர்கள் இருக்கிறார்கள். ஒன்று மோசையின் பிரமாணங்களை பேசுகிறவர்கள், அவர்கள் மோசை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ இயேசு செய்து முடித்ததை பேசுகிறோம், நாங்கள் இயேசு ஊழியம் செய்கிறோம். அப்ப யாரை இயேசு கனம் பண்ணுவார்னா, ஒருவன் மோசை ஊழியம் செய்தால் அவனை நான் கனம் பண்ண மாட்டேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனம் பண்ணுவேன். பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், இன்னையிலேருந்து மோசை பேசுனதை விட்டு அவனுக்கு நீ ஊழியக்காரன் கிடையாது. நீ யாருக்கு பேசு? இயேசு சொன்னதை பேசு, இயேசு செஞ்சதை பேசு. அப்பதான் கர்த்தர் உன்னை கனம் பண்ண ஆரம்பிப்பார். என்னைக்கு நீங்க வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரசங்கம் பண்றீங்களோ, அன்னைக்கு ஐஸ்வர்யம் உங்க வீட்டு வாச கதவை தட்டும். ஆமா, ஆடி ஆடி வர வந்து ஆசீர்வாதம் எல்லாம் ஆடிக்காரில் வரும். ஆமா, தேடி வரும், ஓடி வரும். ஆமா, நண்புக்குரியவர்களே, அப்ப ரகசியங்களை அறியும் போது என்ன நடக்குதுன்னா, விசுவாசம் மலையாக உயர்கிறது. விசுவாசத்தை நீ தனியாக வளர்க்கணும்னு அல்ல, தொடர்ந்து தேவனுடைய ரகசியங்களை கேட்க 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 அந்த சபை என்ன செய்யுது, விசுவாசத்தில் கூடுது. சார் இப்போலாம் எனக்கு கவலையே வரமாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க, என்னன்னு அர்த்தம்? உங்களுக்கு தெரியல, விசுவாச வளர்ச்சி என்கிற வியாதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கைதட்டுங்க வருவார்கள். அந்த விசுவாசன்ற வியாதி என்னை பிடிச்சி அது வளர ஆரம்பிச்சு. போன மாதத்தோட இப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. போன மாதமாச்சு எப்பயாச்சும் கவலைப்படுவேன், இப்போ எதுக்குமே நான் கவலைப்படல. ஏனென்றால் நான் ஆவி மனுஷனாயிட்டேன். என் மைண்ட் இஸ் கனெக்டட் வித் ரெவலேஷன், 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 ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன், ஆஃப்டர் ரெவலேஷன், ஆஃப்டர் ரெவலேஷன். செய்தியில் சர்ச்சில் செய்தி கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை கேட்குறேன் ரெவலேஷன், புதன்கிழமை கேட்குறேன் அடுத்த ரெவலேஷன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன் அதில் ரெவலேஷன். அப்படி ரெவலேஷன் உள்ள ஏற 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 நீ என்ன ஆயிடுற, மிருகமாயிடுற. அப்படியே விசுவாச மிருகமாயிடுற. உனக்கு பயம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் பைபிள் சொல்லுது, அவருடைய செட்டைகளுக்கு அடைக்கலம் போவாய், அப்பொழுது வந்து பகலில் பிற கம்பு, இருள் நடவன், தொல்லை நோய், மத்தியானத்தில் பார்க்க சங்காரம், இவைகளுக்கு நம்ம இதெல்லாம் மனப்பாடத்தில் வச்சுருப்போம். இந்த கடைசி வார்த்தை மட்டும் கண்டுக்கிறது கிடையாது. பகலில் பிறக்கும் அம்மா சார், இருள் நிலமா கொள்ளை நோய் சார், அதெல்லாம் சொல்லடா அவரு. நீ பயப்படா, யூ வில் நாட் ஃபியர், யூ ஷுட் நாட் ஃபியர். இல்லை, யூ வில் நாட் ஃபியர். நீ பயப்படக்கூடாது, இல்லை, நீ பயப்பட மாட்ட. கையை தட்டு. சார் நாய் கடிச்சிருச்சுன்னா, ரேபிஸ் தானே, அது வந்து தாக்கிருச்சுன்னா, அந்த கிருமி தாக்கிருச்சுன்னா அவங்க நாக்கு அப்படி தொங்க போடுவாங்க சார், அவங்க கண்ணை அங்கங்கே பார்க்க சார், குலைக்க ஆரம்பிப்பாங்க சார். இதெல்லாம் அந்த வியாதி வந்துருச்சுன்னு அறிகுறி சார். நான் இப்போ இன்னொரு வியாதி சொல்கிறேன், தொடர்ந்து வெளிப்பாடுகளே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார். அடுத்து எந்த வியாதி வந்தாலும் பயப்பட மாட்டாங்க சார், இடியே விழுந்தாலும் பயப்பட மாட்டாங்க சார், 10,000 பேர் செத்தாலும் பயப்பட மாட்டாங்க சார். இதெல்லாம் விசுவாசம் வந்ததுக்கான அறிகுறி சார். அவன் வந்து அப்படியா ரைட்டா பார்ப்போம்யா பார்ப்போம். சொசைட்டிக்கு பயப்பட மாட்டான் சார். எலியா அப்படி தான் சார் இருந்தான், யோவான்சன் அப்படி தான் சார் இருந்தான். இவங்க சொசைட்டியை கேர் பண்ணவே இல்லை சார், எவனுக்கு சோப்பு போட்டு நினச்சது இல்லை சார், மக்களுக்கு ஏற்றாற்போல வேஷம் போட்டு பழக்கம் இல்லை சார் அவங்களுக்கு. என்ன சார், வியாதி முத்திருச்சு சார். ஆமாம், வியாதி முத்திருச்சு சார். உலகத்துக்கு பைத்தியமாகவும், ஆமாம் தேவனுக்கு வந்து ஞானிகளாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் சார். விசுவாசத்தின் வெளிப்பாடு உங்களை வேறு மனிதனாய் மாற்றுகிறது.
அப்போ என்ன, நீ பயப்பட மாட்ட, உனக்கு பயம் வராது. இதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, ரெவலேஷன்ற கிருமி உங்களை தாக்குனா விசுவாசம்ன்ற வியாதி உனக்குள்ள. ஆமாம், ரெவலேஷன் கேட்க 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 உங்கள் மைண்ட் அப்படியே ரத்தத்தின் அணுக்களின் திசுக்களிலும் அந்த ரெவலேஷன் ஏறிக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் பற்றி அதை வேதத்தில் இருக்கிற தேவனுடைய குணங்களை பற்றி ரெவலேஷன், தேவனுடைய அன்பை பற்றி சிலுவை, எதெல்லாம் தேவன் ரகசியங்களாக பேசுகிறோம் அது எல்லாம் உங்களுக்குள்ள. இப்போ வசந்த வாசிங்க கரெக்டாக புரியும் உங்களுக்கு. வாசிங்க, நீ தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். அப்ப தீர்க்க தரிசன வரம் இருந்தா என்ன வரும்? ரகசியங்களை அறிவோம். ரகசியங்களை அறிஞ்சிட்டா என்ன வரும்? விசுவாசம் வரும். The man connected with revelations. Come on, say. A man connected with revelation. ஆமாம், ரெவலேஷன்ஸ் அப்படியே நிரம்பின மனிதன் அவன் வந்து பயப்படாது இருப்பான். நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ 6 மணிக்கு நான் போய் ஒரு காலேஜை பார்க்க போகிறேன். அந்த காலேஜ் தான் நம்ம கேம்புக்கு சைட்டுக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னால் 5:30 மணிக்கு யாருக்குமே தெரியாது. அது ஒருத்தர் கூட பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு காலையில் 5 மணிக்கு கிளம்பி 4:30 கிளம்பி 5:30 வீட்டுக்கு வந்து கதவை தட்டாங்க. 6 மணிக்கு போகணும். அப்போ உங்களை பார்க்கணும், ஒரு தடவையாச்சும் நேரில் பார்த்துணும். அப்போ நீங்களும் வரீங்க, நானும் உங்கள் கூட வரேன். போயிட்டே இருக்கும்போது இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அவன் ஃபேமிலி இருந்துச்சு. அப்படியே காரில் இந்த மாதிரி ஜோம் பண்ணியிருக்கேன். பையன் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே போகும்போது சொன்னான், அண்ணே இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பையன். என் ஒய்ஃபு கன்சீவ் ஆகிருக்கும்போது சொல்லிகிட்டே அவன் முன்னாடி உட்காந்துருக்கேன். அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துட்டு பிள்ளைக்கு ஹார்ட் பீட்டு இல்லை, அதனால் பிள்ளை வந்து செத்துருக்கு, மன்னிக்கவும் சொல்லிட்டாங்க. நான் நம்மளை இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவங்களும் செக் பண்ணிட்டு பிள்ளை செத்துருச்சு, அந்த ஹார்ட் பீட்டே இல்லை, அதனால் நீங்கள் உடனே க்ளீன் பண்ணிடுங்க, இல்லாட்டி உங்கள் ஒய்ஃபுக்கு உயிருக்கு டேஞ்சருன்ட்டாங்க. நான் அப்படியே இடிஞ்சு போய் வீட்டில் வந்து உட்காந்தேன். உங்கள் செய்தியை போட்டு விட்டேன். அதில் நீங்கள் பேசுகிறீங்க, எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் தேவன் மட்டும் நேர்மறையானதையே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தானடா, கர்த்தர் இன்னைக்கு எதிர்மறையாக இருக்குல்ல, அதனால் நான் இன்னைக்கு எதிர்மறையாக செய்கிறேன்னு செய்ய மாட்டார். அவர் எல்லா எதிர்மறையிலும் அவர் நேர்மறையானதே தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் நேர்மறையானதே கையை கற்றுக்க அவர் நேர்மறையானதே செஞ்சுட்டு இருக்காரு. எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் அவர் நேர்மறையாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் நேர்மறை. இப்பொழுது நீ பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலை உட்கார்ந்துருக்கலாம். சூழ்நிலை தான் எதிர்மறையா இருக்கு, ஆனா உன்னுடைய தேவன் இங்கேயும் நேர்மறையானதை தான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த எதிர்மறை சூழ்நிலைக்குள்ள போய் அதை நேர்மறையா மாத்திக்கிட்டு இருக்கிறார். கேட்டேன் சார், கேட்ட உடனே எனக்குள்ள பயங்கரமான தைரியம் வந்துருச்சு. ஆனாலும் என்னை கம்பல் பண்ணி டாக்டர்கிட்ட கொண்டு போய் க்ளீன் பண்ணுற கொண்டு போயிட்டாங்க. அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் பண்ணி அதுக்கு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப அவங்க வந்து, யார் சார் சொன்னது, ஹார்ட் பீட் நல்லா துடிச்சிக்கிட்டு இருக்கு சார், திரும்ப ஹார்ட் பீட் வந்துருச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் அப்படி போகும்போது சார் கையில் காலில் ஏகப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், எதிர்மறையான சூழ்நிலையிலும் தேவன் மட்டும் எனக்கு நேர்மறையானதை செய்து கொண்டே இருக்கிறார், நேர்மறையை செய்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை சூப்பராக பிறந்திருக்கான் சார், இப்போ நீ ஜோம் பண்ணி தான் சார். அவருக்கு விசுவாசம் எப்படி வந்துச்சு தெரியுமா? தேவன் சொன்ன ஒரு ரகசியத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அது என்னன்னா, எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலும் தேவன் நேர்மறையானதே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு சாதகமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு பேர் வேணாலும் கண்ணி வைக்கிறா, ஆமா, எவ்வளவு பேர் கண்ணி வச்சாலும் அவர் வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிக்கிற தேவன். கைத்தட்டு ஆமென். இந்த ஒரு வசனம் போதாதா சார்? சாகிற வரைக்கும் நம்ம பாட்டு கும்பிடு. அதான் அந்த கண்ணி வச்சுலாம் அவங்களை பிடிக்க முடியாது. கண்ணி வச்சும் பிடிக்க முடியாது, கண்ணி வச்சும் பிடிக்க முடியாது. ஆமா, இவாஞ்சலிஸ்ட் சாம் ஜெபத்துரை ஐயா அவர்கள் வந்து ஒரு புக்கில் முன்னாடி எழுதியிருந்தார். ஒரு முறை ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது கதவை தட்டி வந்து, உங்கள்கிட்ட ஒரு ஜோம் பண்ணணும்னு சொல்லி கதவை தந்து ஒரு பொண்ணு, அழகிய பொண்ணு ஜோம் பண்ணணுன்னு வந்துச்சான். ஒன்று ஆபியான்னு சொன்னான், உடனே கதவை மூடுனாரான். என்னடா தெரியல, டக்குனு கதவை மூடிட்டாரான். அப்புறம் தான் தெரிஞ்சான், அந்த கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் இருக்க ஒரு குழு வந்து அவங்களே அனுப்பிச்சி விட்டாங்களாம்.
உள்ளே ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது கதவு பூட்டிடலான்ற மாதிரி. பைபிள் சொல்லுது, அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்புவிப்பார். கை தட்டுங்க. எத்தனை பேர் கண்ணி வச்சாலும் அவன் கண்ணி ஒன்று வச்சிருக்கேன், இவர் சொல்ல நான் குண்டே வச்சுட்டு வந்துட்டேன், நீ அமைதியா என்று. இந்த ஒரு வசனம் போது ஊழியர்கள் தைரியமாக போவாங்க. அப்போ இவர் என்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு, அண்ணே கர்த்தர், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் போய் காலேஜை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஹாலை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, எடுக்கிறேன். எனக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, உங்கள் அக்கா மாப்பிள்ளை வந்து லாரியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டுருச்சு, காதில் இருந்தால் ப்ளீடிங் வருது. ஸோ இமிடியேட்டாக பெட்ஜியை சுற்றிட்டு போயிட்டாங்க. காதில் ப்ளீடிங் வந்து உங்களுக்கு தெரியும், நோ சான்ஸ். கொஞ்ச நேரத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஹால் அப்படியே பிரைட்டாக இருந்தது, டார்க்காக இருந்துருச்சு, என்ன செய்யணும்னு தெரில. அப்போ உடனே நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், என் கூட இருக்கும் சேர்ந்து ஒரு நிமிஷம் நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று பேசினேன். அங்கே ஒரு நியூராலஜிஸ்ட்டை பேசினப்போ அவர் சொன்னார், இல்லை காதில் ப்ளீடிங் ஆனால் சிக்கல் தான், நீங்கள் நேராக ஜிஹெச் பண்ணணும். உடனே சூழ்ந்து ஜோம் பண்ணும்போது, நாளைக்கு சண்டே சர்வீஸ் எப்படி நடக்க போகுது, என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறோம், இதெல்லாம் மைண்டு ஓடுது. அப்போ கர்த்தர் சொன்னார், இன்றைக்கி என்ன நடந்திருக்கோ அது நாளைக்கு எப்படி இருக்குன்றத நிர்ணயிக்காது, நீ இப்போ என்ன சொல்ல போறியோ அதுதான் நாளைக்கு டேட்டு எப்படி இருக்குன்றத நிர்ணயிக்க போகுது. இன்சிடெண்ட் வந்து நாளைக்கு டேட்டை டிட்டர்மின் பண்ணாது ஜஸ்டின், நீ என்ன சொல்ல போறியோ அதுதான் ஹிஸ்ட்ரி எழுத போகுது. நீ என்ன சொல்ல போகிற, எனக்கு சொன்ன ஞாபகம் வந்துச்சு, எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நீர் நேர்மறையானதையே செய்கிற தேவனாக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜீவனை பேசுகிறேன். ஐ ஸ்பீக் லைஃப் ஓவர் ஹிம். நான் அவருக்குள்ள சுகத்தை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், அந்த ஜீவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். இதுதான் தீர்ப்பை நான் எழுதுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. நாளைய நாள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் வந்து சர்ச்சில் சாட்சி சொல்லுகிறதை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் பேசுகிறப்பவே அந்த ஜீவன் அவருக்குள்ளே போகிறது என்னால் புரிய முடியுது. ஏன்னா எனக்குள்ள ஒரு லைட் இருக்குது. என்ன லைட்னா, எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலும் தேவன் மட்டும் நேர்மறையானதை மட்டுமே செய்கிற தேவன். சுகம், ஆரோக்கியம், வெற்றி, ஜீவன், நீடிய வாழ்வு, இதை மட்டுமே செய்கிற தேவன். இந்த லைட்டு தான் நமக்குள்ள ஃபெய்த்தை கொண்டு வந்து நிப்பாட்டுது. மெடிக்கல் சயின்ஸ் வேற ஒன்று பேசுது, ஆனால் காட் சயின்ஸ் வேற ஒன்று சொல்லுது. அப்போ நீங்கள் சகல ரகசியத்தை அறிந்தவர்களாக இருந்து மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவர்களாக, கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ள அற்புதம் அங்கே நடந்துருச்சு அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. முடிஞ்சிருச்சு, வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அவர் எந்திரிச்சு சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்ல போகிறாரு. அது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே நின்று அதுக்கப்புறம் திரும்ப ஹாலாக பார்க்குறேன். நல்லா தெரியுது, நீளம் பார்க்குறோம், அகலம் பார்க்குறோம், எத்தனை பேர் தங்குறோம், எத்தனை பேர் டாய்லெட் யூஸ் பண்ணுறேன், எத்தனை பேர் பாத்ரூம் எத்தனை இருக்குது, வந்து ஏசி ஹால், ஏசி ரூம் எத்தனை இருக்குது, நான் ஏசி எத்தனை இருக்குது, கணக்கு எனக்கு எல்லாம் பார்க்குற அளவுக்கு ஒரு பலன் எனக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறேன், அவங்களுக்கு ஜோம் பண்ணுறேன். அத்தனை முழு மனதோட பேசுகிறேன். அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஃபோனில் பேசுகிறேன். பேசிட்டு இது எல்லாம் ஒன்றுமே நடக்காம மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள ஆழமாக தெரிஞ்சிருச்சு, அற்புதம் நடந்துருச்சு. This faith, it comes from the revelation. Revelation connected mind person only will have the mountain moving faith. வெளிப்பாடுகளோடு தொடர்புடைய மனிதனுடைய சிந்தனை மட்டும்தான் மலைகளை அசைக்கத்தக்க விசுவாசமுடையவனாக இருக்கிறது. இது மனிதனுடைய சொந்த ஒரு 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 முயற்சி அல்ல. இது தேவனுடைய வெளிப்பாட்டிலேருந்து வர ஜீவன், ஆவியின் சிந்தனை, ஜீவன். அந்த ஜீவன் உங்களுக்கு அந்த ரெவலேஷன்லேருந்து வரும். அதனால சர்ச்சில் கொடுக்குற செய்தி கோடி ரூபா கொடுத்தாலும் அது வந்து வேல்யூவானது. ஏன்னா ஒருத்தன் சாவையே மரணத்தை ஜீவனா மாற்றக்கூடிய வல்லமை உடையது. என்றைக்கும் நான் கொடுத்த செய்தி அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சு திரும்ப எனக்குள்ள வந்து என் குடும்பத்துக்குள்ள ஜீவனை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு கூட்டு போகிறோம். நாட்டு கோழிக்கறி வந்து கோழிக்கறி கடன் கூட்டு போய் சீலன் பேர் கும்முன்னு போன 3 பேருக்கு சொன்னோன்னே சமைச்சு தான் வைப்பேன். 1.5 கிலோ கறி. என்னடா நம்ம உட்காந்து இவ்வளோ தைரியமாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கர்த்தர் சொன்னார், நீ வளர்ந்துட்ட ஜஸ்டின், நீ வளர்ந்துட்ட, நீ பயப்படாதிருப்பாய். அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. இல்லாட்டி நான்லாம் சுருண்டுருவேன். எனக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சுருண்டு 7 நாளைக்கு 6 நாளைக்கு அப்படியே உட்காந்துருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் டோட்டல் வந்து சினாரியோவே மாற்றி, ஹிஸ்ட்ரியவே மாற்றி எழுதிட்டோம்.
கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வந்து இறங்குறதுக்குள்ள எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், நோ ஆப்ரேஷன், ஒன்றுமே வேணாம், நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டு டைம் கையத்தட்டு 2 நாள் அப்சர்வேஷன் வச்சுக்கோ. ஐ தேங்க்யூ டாக்டர் சோந்தி, அவங்களுக்கு கூட தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ஜிஹெச் டாக்டர் சொராதப்பா அவர்கள் பல காரியங்களை செஞ்சு உடனே இந்த டாக்டர்ஸ்லாம் நியூராலஜிஸ்ட்லாம் வந்து டக்குன்னு பார்த்து மெடிக்கல் சூப்பரண்ட்டை பேசி பார்த்து ஸ்கேன் பண்ணி ஸ்கேனில் சாயந்தரம் சொல்லிட்டாங்க பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஒரு நாள் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அதில் தேவனை பார்க்கும்போது அவர் புக்கு உங்கள்கிட்ட போடுவார். அதில் இருக்கும், இதுதான் நடந்திருக்க வேண்டியது, நீ வந்து இதை இப்படி மாற்றிருந்த அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தருவார். அதில் நீங்கள் எத்தனை விஷயத்தை மாற்றிருக்கீங்கன்ற அதில் இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. வாதை உன்னை அணுகாது, உன் கூடாரத்தை அணுகாது. ரெவலேஷன் வந்து உங்களுக்கு மலையை பேக்கத்தக்க விசுவாசத்தை கொண்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுங்க, நல்ல செய்திகளுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுங்க. இன்றைக்கி வந்து திருச்சியிலேருந்து ஃபேமிலிஸ் எவ்ரி வீக் வராங்க, திருநெல்வேலிருந்து நிறைய பேர் எவ்ரி வீக் வராங்கன்னா they know the value of God, word of God. ட்ரிமைஸ் எழுதுறாரு, நான் கெனத் ஹேகினோட ஒரே ஒரு செய்தியை கேட்பதற்கு நான் 3 மணி நேரம் காரில் போய் செய்தி கேட்பேன்றார். 3 மணி நேரம் நாங்கள் 120 மைல் ஸ்பீடில் போகிறவங்க. அப்போ 120 மைல் ஸ்பீடில் 3 மணி நேரத்தை கணக்கு பண்ணிக்காங்க. இறக்குற மெட்ராஸ் தூரம் கார்லேயே போய் ஒரு செய்திக்காக அவர் 2 மணி நேரம் பேசுகிறத நான் 1.5 மணி நேரம் பேசுகிறத 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் கேட்பேன்றார். ஏன்? வேர்ட் ஆஃப் காட் எனக்கு ஜீவன். என பைபிள் சொல்லுது, சகல ரகசியங்களை நீ அறிய அறிய மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாய் மாற்றப்படுகிறாய். கேன்சர் என்கிற மலை உன்னால் புரட்டி போடப்படும், டிவி என்கிற மலையை நீ புரட்டி போடுவாய். இந்தியாவுடைய பொருளாதார கண்டிஷனை நீ என்னால மாற்றி போட முடியும். அத்தகைய விசுவாசம் உடையவனாய் தேவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய வார்த்தை உன்னை உருவாக்கக்கூடிய, உன்னை உருவாக்கும். உன்னை புரிஞ்சுக்காங்க. எல்லாரும் ரகசியத்தை அறிவதற்கு எல்லாரும் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சுகமாவதற்கு எல்லாருக்கும் சுகமளிக்கிற வல்லமை வேண்டியது இல்லை. இப்போ 300 பேர் இருக்கீங்க, 300 பேர் சுகமாகிறதுக்கு 300 பேருக்கும் சுகமளிக்கிற வல்லமை தேவையில்லை. ஒருத்தனுக்கு சுகமளிக்கிற வல்லமை இருந்தால் 300 பேரை சுகப்படுத்திடலாம். ஆமே, கரெக்ட்? அப்படியே எல்லாருக்கும் ரகசியம் அறிகிறதுக்கு எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வரம் தேவையில்லை. ஆனால் ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருந்தால் 300 பேருமே ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். 300 பேருமே மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசமடையா மாறலாம். அதெல்லாம் சொல்றேன், நைட் அண்ட் டே, நைட் அண்ட் டே, நைட் அண்ட் டே தேவனுடைய ரெவலேஷன் மேல ரெவலேஷனை, வெளிப்பாடு மேல வெளிப்பாடு, ரகசியத்து மேல ரகசியத்தை உங்க சிந்தனையில வாங்க வாங்க வாங்க. நீ பயப்படாது இருப்பாய். இன்னொருத்தன் ஜோக் அனுப்பிச்சிருந்தான், அதை பார்த்து படிச்சுட்டு கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு, பரவாயில்லைங்க, நீங்கள் ஒரு ஆள் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இந்த பக்கம் அது ஒரு மேட்டராகவே கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ தான் நான் என்ன ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன், தேவன் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காரு பாருங்க. பணம் என்னடா பணம், பணம் என்னங்க பணம் அப்படின்றக்குள்ள மேட்ரு முடிச்சிருவார். எல்லாம் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டுங்களேன் ஒருத்தவருக்கு. ஆமே, முடிஞ்சிடும் சார், முடிஞ்சிடும். 4 பாயிண்ட் இங்கே பேசுகிறோம், 5வது பாயிண்ட் நம்ம கேம்ப் சைட்டில் பேசுவோம். அது தானா நடக்கும். என்ன சார், நம்மளாம் வந்து அம்மா கர்ப்பத்துலேருந்து ஜோமனியா வெளியே வந்தோம், கையை தட்டுங்க, பாஸ்டிங்க போட்டால் வெளியே வந்தோம். நமக்கு என்னன்னே தெரியாது, நம்மளை சேஃபாக வெளியே வந்து கும்பிடு அவர் எல்லாத்தையும் செய்வார் சார். என் சரீரத்தில் உறுப்புகள் உருவாகும் நாள் முதற்கொண்டு எழுதி வச்சிருந்தானா. பிப்ரவரி 2ஆம் தேதி இது, ஆகஸ்ட் வந்து மார்ச் 3ஆம் தேதி இதுன்னு சொல்லி, கண்ணு உண்டாகிற நாள், காது உண்டாகிற நாள், கால் உண்டாகிற நாள்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் உறுப்புகள் உருவாவதற்கு முன்பாக எழுதி வைத்து, அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் உறுப்பே உருவாச்சு. உறுப்பு உருவான டேட் எழுதல, உருவாக போற டேட் எழுதினாராம். அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா உருவாச்சான். அப்படித்தான் வாழ்க்கையில வரப்போற ஆசீர்வாதத்தெல்லாம் டேட்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறார் தேவன். அது அந்தந்த டேட்ல நடக்கும். கையை தட்டு. ஆமென். எல்லாம் அது தானா நடக்கும். டேட்டு போட்டு வச்சிருக்கிறாராம். அவைகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு உடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன தேவன் சார், பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எல்லாம் டேட்டு போட்டிருக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாம் டேட்டு போட்டிருக்கு. அது பாட்டுக்கு நடக்கும். யூ டோன்ட் வரி. இந்த ரகசியம் உள்ள வந்துருச்சா, இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சா, அதுதான் மேட்டர். ரகசியம் வர வர ஃபெய்த் அப்படியே கூடும் பாருங்க. அதான் சகல ரகசியங்களை அறிகிறவனாக இருந்து சகல அறிவை உடையவனாக இருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். அப்போ ஒரு ரகசியம் பேசுகிற, ஒரு வெளிப்பாடு பேசுகிற சபையோடு இணைக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அசால்ட்டாக வந்து நீங்கள் எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ ஒரு செய்தியை கேட்போம்னு
நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒரு அசால்ட்டு கிடையாது. ஆன்லைனில் இருக்கவங்களும் சொல்கிறேன், நீங்கள் ஜீவனை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்.